வணக்கம் நண்பர்களே, நாம் என்ட்ரான எல்லா ட்ரேடும் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றணும் அப்படிங்கிற ரகசியத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இன்னும் இந்த மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இது வரைக்குமே ட்ரேட் என்ட்ரு பண்ணுறது பார்த்தீங்கன்னா என்ட்ரு பண்ணுற ட்ரேட் எல்லாத்துலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியாது. அப்படி நம்ம என்ட்ரு பண்ணுற ட்ரேட் எல்லாத்துலேயும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த ஃப்ளோ சார்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி மார்க்கெட் என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு பாருங்கள். புல்லிஷ் மார்க்கெட்டா, அப்படி இல்லை சைடேஸ் மார்க்கெட்டா, அப்படி இல்லை பீரிஷ் மார்க்கெட்டான்னு பாருங்க. மார்க்கெட் ஒருவேளை சைடேஸ் மார்க்கெட்டா இருந்தா பிரேக் அவுட்டுக்காக வெயிட் பண்ணுங்க. அது புல்லிஷ் பிரேக் அவுட்டா இருந்தாலும் சரி, அப்படி இல்லை பீரிஷ் பிரேக் அவுட்டா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு பிரேக் அவுட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் ட்ரேட் ஆகும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல மார்க்கெட் கீழே விழுதுன்னு சொல்லி செல் என்டர் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். அப்படி இல்லை பை என்டர் பண்ணியிருந்தாலும் உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். பிகாஸ் மார்க்கெட் இந்த மாதிரி சிக்ஸாக்கா மேலேயும் கீழேயும் போயிட்டு வரதுனால நீங்கள் பை என்டர் பண்ணலாலும் சரி, இல்லை செல் என்டர் பண்ணாலும் சரி, ரெண்டு சைடுமே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். ஸோ சைடுவேஸ் மார்க்கெட்டில் நீங்கள் பை என்டர் பண்ணாலும் செல் என்டர் பண்ணாலும் அந்த இடத்துல லாஸ் சந்திக்க போகிறது நம்ம தான். ஸோ நம்மளோட கேபிட்டல் தான் லாஸ் ஆகும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், புல் ட்ரெண்ட் அப்படி இல்லை பீரிஷ் ட்ரெண்டுக்கு வெயிட் பண்ணுங்கள். சைடுவேஸ் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணாதீங்க. பேஷண்ட்டாக ஏதாவது ஒரு ட்ரெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லை ஒருவேளை நீங்கள் என்டர் பண்ணக்குள்ள புல்லிஷ் ட்ரெண்டாக இருந்தால் ப்ரைஸ் சப்போர்ட்டில் இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை ப்ரைஸ் சப்போர்ட்டில் இருந்துச்சுன்னா பை என்டர் பண்ணுங்க. அப்படி மார்க்கெட் சப்போர்ட் இல்லைன்னா ட்ரேட் என்டர் பண்ணாதீங்க. ஸோ இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ புல்லிஷ் ட்ரெண்டில் எப்போவும் வெயிட் பண்ணி இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் லெவல் வரதை வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி சப்போர்ட் லெவல் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த இடத்துல பை என்டர் பண்ணலாம். ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய என்ட்ரி பாயிண்ட் பக்கத்துல ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் லாஸ் ரொம்பவே சின்னதாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி சப்போர்ட்டில் என்டர் பண்ணாமல் மேலேயோ அப்படி இல்லை இந்த மாதிரி சென்ட்ரல் லெவலையும் என்டர் பண்ணிங்கன்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கீழே விழுக்குள்ள உங்களுடைய ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக ஹிட் ஆகும். ஸோ அதனால தான் எப்போவும் சப்போர்ட் லெவல் என்டர் பண்ணணும். அப்படி சப்போர்ட் லெவல் இல்லைன்னா என்டர் பண்ணாதீங்க. இது வந்து புல் மார்க்கெட்டுக்கு. மார்க்கெட் ஒருவேளை பெய்யர்ஸ் ட்ரெண்டாக இருந்தால் ஸோ பீரிஷ் மார்க்கெட் இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்கான்னு பாருங்க. அப்படி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்தால் செல் என்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரேட் எடுக்காதீங்க. சேம் அதே மாதிரி ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க்கெட் பீரிஷ் ட்ரெண்டாக இருக்குள்ள கீழேயோ அப்படி சென்ட்ரலையோ என்டர் பண்ணுறதை விட்டுட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வர விட்டு இந்த இடத்துல ட்ரேட் என்டர் பண்ணுங்க. ஸோ ரீசன் பார்த்தீங்கன்னா உங்களோட என்ட்ரி பாயிண்ட் பக்கத்துலேயே ஸ்டாப் லாஸ் இருக்கும். பட் அந்த இடத்துல என்டர் ஆகாமல் இந்த இடத்துலையோ அப்படி இந்த இடத்துல என்டர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ரொம்பவே பெருசாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு லாஸ் அமௌண்ட்டும் ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த இடத்துல என்டர் பண்ணதை விட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணிட்டு என்டர் பண்ணலாம். ஸோ அனதர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே சேம் இதே மாதிரி இங்கேயும் ரெசிஸ்டன்ஸ் லெவல் மார்க் பண்ணிட்டு மார்க்கெட் நம்ம ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வர விட்டு இந்த இடத்துல செல்லு என்டர் பண்ணுறதுனால உங்களுடைய ஸ்டாப் லாஸ் லெவல் கிட்டே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பீரிஷ் மார்க்கெட்டில் எப்பவும் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் செல் என்டர் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ட்ரேட் என்டர் பண்ணாதீங்க. ஸோ இந்த ஃப்ளோ சார்ட்டை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களால் கண்டிப்பாக ஈச் அண்ட் எவ்ரி ட்ரேட் எல்லாத்தையும் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடாக கொண்டு வர முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய ஒப்பீனியனை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.